வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். ஜன் சுராஜ் கட்சியின் நிறுவனரும் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்துடன் அதன் அரசியல் உத்தி குறித்து பணியாற்றுபவருமான பிரசாந்த் கிஷோர், குஜராத்தை விட தமிழ்நாட்டின் வளர்ச்சி மாதிரி நாட்டிற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமையும் என்று கூறினார். மகாபலிபுரத்தில் நடந்த டிவிகேயின் முதலாம் ஆண்டு விழாவில் பேசிய அவர், இது நடக்க தமிழ்நாடு சிசிடி, ஊழல், வகுப்புவாதம் மற்றும் வாரிசு அரசியல் ஆகியவற்றை ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கடந்த 10 முதல் 15 ஆண்டுகளில் குஜராத்தின் மாதிரி உயர்ந்தது என்று நாடு நம்ப வைக்கப்பட்டிருந்தாலும், தமிழ்நாடு உண்மையில் பல்வேறு வளர்ச்சி அளவுருக்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை ஒப்புக்கொண்டாலும், மாநிலத்தில் அரசியல் ஊழலின் அளவு நாட்டில் வேறு எந்த மாநிலத்தையும் விட முன்னோடியில்லாது என்று கிஷோர் குற்றம் சாட்டினார். இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டை விட வேறு எந்த மாநிலத்தையும் மோசமாக மதிப்பிட மாட்டேன் என்று அவர் கூறினார். இருப்பினும் வகுப்புவாதத்தை பெருமளவில் எதிர்ப்பதற்காக அவர் தமிழ்நாட்டை பாராட்டினார். மேலும் அது வேரூன்றுவதை தடுக்க அவர்கள் எடுக்கும் முயற்சிகளை இரட்டிப்பாக்க மக்களை வலியுறுத்தினார். இந்தியாவின் மத சிறுபான்மையினரில் கிட்டத்தட்ட 20% பேர் மத்தியில் அதிகரித்து வரும் பயம் மற்றும் பதட்டத்தையும் அவர் எடுத்துரைத்தார். வம்ச அரசியல் குறித்து கிஷோர் கிரிக்கெட்டுடன் ஒரு ஒப்புமையை வரைந்து, சுனில் கவாஸ்கர் மற்றும் கபில் தேவின் மகன்களுக்கு மட்டுமே வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தால் இந்தியா சச்சின் டெண்டுல்கர் மற்றும் MS தோனி போன்ற ஜாம்பவான்களை கண்டிருக்குமா என்று கேள்வி எழுப்பினார். அரசியல் மற்றும் நிர்வாகத்தில் தகுதிக்குறைவின் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். அரசியல் வம்சங்கள் முன்னேற்றத்தை தடுக்கின்றன என்று வாதிட்டார். வம்ச அரசியலை முடிவுக்கு கொண்டு வருவது தமிழ்நாடு ஒரு முன்மாதிரி மாநிலமாக அதன் திறனை முழுமையாக உணர முக்கியமானது என்று அவர் மீண்டும் வலியுறுத்தினார். தனது உரையின் தொடக்கத்தில், கட்சிக்கோ அல்லது அதன் தலைவர் விஜய்க்கோ அவரது உதவி தேவையில்லை என்பதால் திவிகேவுக்காக வியூகம் வகுக்கத்தான் தமிழ்நாட்டில் இல்லை என்று கிஷோர் கூறினார். திவிகேவின் வெற்றி அதன் கேடர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பால் மட்டுமே கிடைக்கும் என்று அவர் வலியுறுத்தினார். இருப்பினும் பின்னர் அவர் ஒரு தனிப்பட்ட கோணத்தை சேர்த்தார். MS தோனியை விஞ்சி தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமான பீகாரியாக மாற விரும்புவதாகவும், திவிகே வெற்றி பெற உதவுவது இந்த சிறப்பை அடைய உதவும் என்றும் நகைச்சுவையாக கூறினார். அரசியல் வியூக வகுப்பிலிருந்து ஓய்வு பெறுவதாக முன்னர் அறிவித்த போதிலும், விஜயுடனான தனது பொதுவான கொள்கைகள் மற்றும் டிவிகேவை வெறும் அரசியல் கட்சியாக இல்லாமல் ஒரு இயக்கமாக நம்பியதன் காரணமாக டிவிகேவுடன் இணைந்து பணியாற்ற முடிவு செய்ததாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக நிகழ்வு தொடங்குவதற்கு முன்பு கிஷோர் திமுக மற்றும் பாஜக இரண்டிற்கும் கெட்டவுட் என்று சொல்ல மக்களை வலியுறுத்தும் ஒரு பதாகையில் கையெழுத்திட மறுத்துவிட்டார். இரு கட்சிகளும் மறைமுகமான கூட்டுச் சதித்திட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். திவிகே நிர்வாகிகள் வலியுறுத்திய போதிலும் அவர் அதில் கையெழுத்திடுவதை தவிர்த்தார். மேலும் அந்த தருணத்தின் வீடியோ சமூக ஊடகங்களில் விரைவாக வைரலானது. அடுத்த ஆண்டுக்குள் திவிகேவின் எதிர்பார்க்கப்பட்ட வெற்றியை கொண்டாட தமிழ் கற்றுக்கொண்டு அந்த மொழியில் உரை நிகழ்த்துவேன் என்று அவர் பின்னர் பார்வையாளர்களுக்கு உறுதியளித்தார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால், முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.